வணக்கம். நான் உங்கள் ஜெயா. நம்ம இப்போ இந்த வீடியோவில் ஜான் மில்டன் எழுதின ஆன் ஹிஸ் பிளைண்ட்னஸ் இந்த போமோடைய சமரியை பார்க்கலாம் வாங்க. ஜான் மில்டன் உலகத்திலே மிக சிறந்த கவிஞர்களில் ஒருத்தர். அது மாத்திரம் இல்லாமல் அவர் ஆலிவர் கிராம்வெல்லோடைய கட்டத்தில் தான் வாழ்ந்தார். அவர்கிட்ட அவர் ஒரு சிவில் சர்வெண்ட், அதாவது அரசாங்கத்துலேயும் அவர் வேலை செஞ்சுருக்காரு. இந்த ஆன் ஹிஸ் பிளைண்ட்னஸை சில பேர் சானட் 19 சொல்லுவாங்க, இல்லை அதோட முதல் வரியான வென் ஐ கன்சிடர் ஹவு மை லைட் இஸ் ஸ்பெண்ட் இப்படி கூட சொல்லுவாங்க. இங்கே மை லைட்டுன்றது அவர் அவருடைய கண் பார்வையை தான் சொல்கிறாரு. இது அவர் 1655, அதாவது அவர் முழுசாக கண் பார்வையை இழந்து 3 வருஷம் கழித்து எழுதியிருக்காரு. இந்த 3 வருஷத்துலையும் அவர் பட்ட கஷ்டத்தையும் மன உளைச்சலையும் தான் அவர் இந்த கவிதையில் எழுதியிருக்காரு. அப்போ அவருக்கு 44 வயசு. இந்த போயம் அவர் 2ஆக பிரிச்சிருக்காரு. முதல் பாதியில் பார்த்தீங்கன்னா கண் பார்வை போனதோடைய கவலையை, அதனால் அவர் மனசு எப்படி பரிதவிச்சதுன்றது தான் அதில் எழுதியிருக்காரு. ஏன்னா இந்த 3 வருஷ காலமும் அவர் இருட்டிலே தான் வாழ்ந்திருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் விலை மதிக்க முடியாத பரிசான கவிதை எழுதக்கூடிய ஒரு திறனை கடவுள் அவருக்கு கொடுத்துருக்காரு. ஆனால் இந்த கண் பார்வை இல்லாததுனால அவரால் எழுத முடியல. அதனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இப்போ தான் நம்ம வாழ்க்கையோட அருமையான ஒரு பகுதியில் இருக்கோம், அதுவும் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு பரிசு இல்லை. இது கவிதை எழுதுகிற திறன்றது கடவுளால் அளிக்கப்பட்ட ஒரு வரம். ஆனால் அந்த வரம் எனக்குள்ளே இருந்தும் என்னால் என்னோடய கற்பனை வளத்தால் ஒரு கவிதையை எழுத முடியல. அதனால் எனக்குள்ளே ஒரு தவிப்பு இருக்குது. ஏன்னா எனக்கு கடவுள் கொடுத்த இந்த வரமான பெரிய பரிசு எனக்குள்ளே செத்து போயிருக்கு. அதை உபயோகப்படுத்தினா தானே அது உயிரோடு வரும். ஆனால் உள்ளுக்குள்ளேயே இருந்து அது அப்படியே செத்துன்ட்ருக்கு. அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, கடவுளே அவர் கேட்குறாரு, என்னுடைய பார்வையை எடுத்துட்டு நான் உனக்கு எப்படி சேவை செய்வேன்? கவிதை எழுதுறது மூலமாக தான் சேவை செய்ய முடியும். எனக்கு தெரிஞ்ச ஒரே சேவை அதான். ஆனால் என் பார்வையை நீ எடுத்துட்டதுனால உனக்கு நான் சேவை செய்ய முடியாமல் இருக்கேன். ஆனால் நீ என்கிட்டேருந்து கண்டிப்பாக நீ தான் இந்த வரத்தை எனக்கு கொடுத்த, இந்த பரிசை எனக்கு கொடுத்துருக்க, இந்த திறமையை எனக்கு கொடுத்துருக்க. அப்போது என்ன ஆகிடும், நீ கொடுத்த ஒரு பரிசை என்னால் உனக்கு சேவை செய்கிறதுக்கு பயன்படுத்த முடியல. அப்போ இதனால் என்ன பிரயோஜனம்? இது நியாயமா? அப்போ மனித குலத்துக்கே நீ இது ஒரு அநீதி மாதிரி இல்லையா? நான் என்னை வச்சு கேட்குறேன். அதாவது எனக்கு கண் பார்வை போயிடுச்சு, அதனால் என்னால் செய்ய முடிஞ்ச ஒரே சேவையை என்னால் செய்ய முடியல. இப்படி தானே ஒரு மனுஷனுக்கும் ஒரு வகையில் எதையா இழந்திருப்பாங்க. இப்போ உனக்கு தான் அந்த சக்தி இருக்குது, கொடுக்குற சக்தியும் உனக்கு தான் இருக்குது, எடுக்கிற சக்தியும் உனக்கு தான் இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு அவர் கேட்குறாரு, நான் உயிரோடு இருக்கேன், அப்போது நீ என்ன நினைப்ப? நான் படைத்த உயிர்கள் எனக்கு சேவை செய்யணும்னு நினைப்பேன். ஆனால் கண் இல்லாத நான் உனக்கு எப்படி சேவை செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறாரு. இதுலேருந்தே நமக்கு புரியுது அவர் எவ்வளோ ஒரு வருத்தத்துலையும் மன உளைச்சல்லையும் இருக்காருன்னு. ஆனால் 2வது பாட்டில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, கடவுள் எது கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவத்துக்கு இப்போ நான் வந்துட்டேன். ஏன்னா கடவுளை நம்புகிறேன், கடவுள் நியாயமானவர்ன்றதை நான் நம்புகிறேன். அதனால் கடவுளோட விருப்பம் இதுவாக இருந்ததுன்னா, நான் இப்படி தான் என் வாழ்க்கையை மிச்ச பாதியை கழிக்கணும்னு நினச்சாருன்னா, அந்த கடவுளோட விருப்பத்தையும் நான் அவர் எனக்கு கொடுத்த ஒரு விஷயமாக நான் நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கடவுள் நம்பிக்கையால் அவருடைய கஷ்டத்தை அவர் தொடச்சிக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாமல் அவர் சொல்கிறார், எனக்கு இப்போ புரிஞ்சிடுச்சு, கடவுளுக்கு யாரோடைய பாராட்டும் தேவையில்லை. யாரும் போய் கடவுளை பாராட்டி பாடி தான் கடவுளை குளிவிக்கணும்னு இல்லை. ஏன்னா கடவுளை நம்பி எது கடவுள் செய்ய சொன்னாலும் செய்வோம் அப்படின்னு இருக்கிறவங்க தான் கடவுளுக்கு உண்மையானவங்க. அது மாத்திரம் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லாருமே எத்தனை கோடி பேர் ஓடி ஓடி கடவுளுக்கு சேவை செய்கிறவங்களாம் இருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு அவருக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களும் கடவுளோட உண்மையான வேலையாட்கள் தான் அப்படின்னு இந்த போயம் சொல்கிறாரு. இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையை நம்ம ஏற்றுக்கணும். ஏன்னா கடவுளுக்கு தெரியும் மனுஷனுக்கு என்ன தரணும்னு. அதனால் கடவுளுக்கு நம்ம எப்படி சேவை செய்யணும்னா, அவர் என்ன நமக்கு கொடுத்துருக்காரோ, நம்மளை என்ன செய்யணும்னு அவர் நினைக்கிறாரோ, அது எந்த விதமான எதிர்ப்போ இல்லை முனங்களோ இல்லை ஒரு வெறுப்போ காட்டாமல் அப்படியே அடிபணிஞ்சு செய்யணும். இதுதான் நம்ம கடவுளுக்கு செய்யக்கூடிய உண்மையான சேவைன்னு சொல்லி இந்த போயமை முடிச்சிருக்காரு. வாங்க படித்து பார்க்கலாம். வென் ஐ கன்சிடர் ஹவு மை லைட் இஸ் ஸ்பெண்ட், மை லைட்டுன்றது இங்கே அவர் பார்வை.
அதனால் அவர் கண் பார்வை எடுத்து பேசும்போது அவர் சொல்கிறாரு, நான் இப்போ யோசித்து பார்க்குறேன், என்னுடைய பார்வையை வச்சுன்னு நான் இந்த வாழ்க்கையை அப்படியே இத்தனை காலம் கழிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, half my days in this dark world and wide. அதாவது ஏற்கனவே பாதி நாள் நான் இருட்டில் தான் கழிச்சிருக்கேன். ஏன்னா பகல் இரவுன்னு தானே இருக்குது. அதனால் ஏற்கனவே பாதி நாட்களில் எனக்கு கண் பார்வை இருந்த நேரத்துலையும் நான் இருளில் தான் இருந்திருக்கேன். ஏன்னா இவரோட காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ராத்திரிலலாம் உங்களுக்கு லைட்லாம் இருந்திருக்காது. அதனால் இருட்டில் தான் ஏற்கனவே பார்வை இருந்த போதும் நான் இருந்திருக்கேன். And that one talent which is death to hide lodged within me useless. ஆனால் இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு இருந்தது ஒரே ஒரு திறமை தான். அந்த திறமையும் இப்போ எனக்குள்ளே செத்து போயிருக்குது. ஏன்னா அதை என்னால் உபயோகப்படுத்த முடியல. ஸோ உபயோகம் இல்லாத ஒரு விஷயம் செத்து போனதுக்கு அர்த்தம் தானே. though my soul more bent to serve there with my maker. ஆனால் என் மனசு, என் ஆத்மா என்ன சொல்லுதுன்னா, நான் கடவுளுக்கு இப்படி தான் சேவை செய்யணும். அதாவது அவர் ஒரு கவிஞர். அதனால் அந்த கவிதை எழுதுறது மூலமாக தான் எனக்கு கடவுளுக்கு சேவை செய்ய முடியும். கடவுளை துதி பாடணும், கடவுளை பாராட்டணும், கடவுளுடைய பெருமையை பேசுகிறது தான் எனக்கு முக்கியமான சேவையாக இருக்குது. அதை தான் என்னுடைய மனசு சொல்லுது. அண்ட் ப்ரெசன்ட் மை ட்ரூ அக்கௌண்ட். எனக்கு உண்மையான எது தோணுதோ அதுதான் நான் இத்தனை நாள் எழுதியிருக்கேன். லெஸ்ட் ஹீ ரிட்டர்னிங் சிட். ஆனால் அவர் பதிலுக்கு என்ன சொல்கிறாருன்னா, டத் காட் எக்ஸாக்ட் டே லேபர் லைட் டினைட். கடவுள் என்கிட்டேருந்து பார்வையை பறிச்சுட்டு என்கிட்ட வேலை வாங்கணும்னு நினைக்கிறாரா? ஐ ஃபவுண்ட்லி ஆஸ்க். இதுதான் நான் கேட்குற கேள்வி. என் பார்வையை பறிச்சுட்டேன், ஆனால் பார்வையை வச்சுட்டு நான் செய்ய வேண்டிய ஒரே வேலை கவிதை எழுதுறது. ஆனால் அந்த கவிதைக்கு எழுதுறதுக்கு எனக்கு இப்போ பார்வை இல்லை, எனக்கு கண் பார்வை தெரியல. எப்படி எதிர்பார்க்குற நீ அப்படின்னு நான் கடவுளை கேட்குறேன். பட் பேஷன்ஸ் டு ப்ரிவெண்ட் தட் மர்மர். ஆனால் எனக்குள்ளே இருக்கக்கூடிய பொறுமை மெதுவாக என்கிட்ட இந்த முணங்குறேன் இல்லையா, இந்த எனக்கு பார்வை இல்லைன்னு புலம்புறேன் இல்லையா, அந்த புலம்பலை தடுக்குது. சூன் ரிப்ளைஸ், காட் டத் நாட் நீட் ஐதர் மேன்ஸ் ஒர்க் ஆர் இஸ் ஓன் கிஃப்ட்ஸ். கடவுளுக்கு மனுஷனுடைய எந்த வேலையோ எந்த பரிசோ தேவைப்படாது. ஹூ பெஸ்ட் பேர் ஹிஸ் மைல்டு யோக் தே சர்வ் ஹிம் பெஸ்ட். யார் கடவுளை முழுமையாக நம்புகிறாங்களோ அவங்க தான் கடவுளுக்கு முழுமையாக சேவை செய்கிறாங்க. எ ஸ்டேட் இஸ் கிங்லி. கடவுள் உலகத்தையே ஆள்றாரு. உலகத்தை ஆள்ற ஒரு ராஜா கடவுள். தௌசண்ட்ஸ் அட் இஸ் பிட்டிங் ஸ்பீட் அண்ட் போஸ்ட் ஓவர் லேண்ட் அண்ட் ஓஷன் வித்வுட் ரெஸ்ட். ஆயிரக்கணக்கானவங்க வேகமாக நிலத்துலேயும் சரி கடல்லையும் சரி கடவுளுக்கு சேவை செய்யறதுக்காக ஓடின்னு இருக்காங்க. அவங்க ஓய்வே எடுக்கிறதில்ல. தே ஆல்சோ சர்வ் ஹூ ஒன்லி ஸ்டாண்ட் அண்ட் வெயிட். அவங்க மட்டும் இல்லை, கடவுள் மேலே முழு நம்பிக்கை வச்சு கடவுளை நினச்சிக்கிட்டே பொறுமையாக நிற்கிறாங்க பாருங்கள். அவங்க கூட கடவுளுக்கு சேவை செய்கிறவங்க தான் அப்படின்னு சொல்லி இந்த கவிதையை முடிச்சிருக்காரு. இது ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒரு கவிதை. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.